அத்தை, அத்தை, என்ன அப்படி கூப்பிடாத. தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. உன்னை என் மக மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நம்புன. எல்லாரும் உன்னை தப்பா சொல்லும் போது நான் மட்டும் உன் பக்கம் நின்னு இருக்கேன். கண்மூடித்தனமா உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட சத்தியம் பண்ண, என் மேலயும் சத்தியம் பண்ண. எதுக்கு? விஷால் கல்யாணத்துக்கு தடையா இருக்க மாட்டேன், விஷால் பக்கத்துல மணமேடையில உட்கார மாட்டேன்னு சத்தியம் பண்ணல. அந்த சத்தியத்தை காப்பாத்தினியா? சொல்லு. அத்தை, தயவு செஞ்சு நீ என்ன அத்தனை மட்டும் கூப்பிடாத. ஐயோ அத்தை, உன்னை நான் நல்லவன்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல கழுத்தறுக்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டல. உன்னால விஷால் வாழ்க்கை போச்சு, உன் தங்கச்சி வர்ஷினி வாழ்க்கை போச்சு, ராகவ் வாழ்க்கை போச்சு, ஸ்ரீஜா வாழ்க்கையும் போச்சு, எல்லாரோட வாழ்க்கையும் போச்சு. உண்மையிலேயே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கோயில் கோயிலா போய் நான் வேண்டிக்கிட்டேன். அந்த கடவுள் உனக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. ஆனா நீ யாருக்குமே உண்மையா இல்ல. இந்த வீட்டை பொறுத்தவரை நீ இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு அத்தையா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என் இடத்துல இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா என்னோட மனசுல இருந்து இல்ல. நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு உன் வாயால என்ன அத்தைன்னு கூப்பிடாத. அத்தை, திருப்பி திருப்பி சொல்ற, அப்படி கூப்பிடாத. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுடிய வச்சு அசிங்கப்படுத்திட்ட.